வணக்கம் பிள்ளைகள். வணக்கம்டா. நான் ரிப்ளை காணல. ரைட். பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாமுக்கு ரெடியா? எல்லாரும் சனிக்கிழமை எக்ஸாம், நாளாண்டைக்கு ரெடியா எல்லாரும் எக்ஸாமுக்கு? இன்றைக்கு 9ஆம் ஆண்டு என்ன எக்ஸாம் நடந்தது போன செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் நடந்தது பார்த்துருப்பீங்க. தான் உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கலாம் போயிட்டுடா. டைம் என்ன, எக்ஸாம் முடிய கொஞ்சம் டைம் ஆகிட்டு, அதனால் அப்படி உங்களை எடுக்கலாம் போயிட்டு வார சனிக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ரெடியாக இருங்க. நாளாண்டைக்கு எக்ஸாம். தேவையில்லை. 9ஆம் ஆண்டு எக்ஸாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ரேங்க் பண்ணப்பட்டு குரூப்பில் போடப்படும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காக ஃபோட்டோ அப்படி எடிட் பண்ணி என்ன செய்வோம். ரைட். இப்போ நீங்கள் ரெடியாக இருங்க பிள்ளையர். முக்கியமான பாடம். அப்போ இன்றைக்கு நாங்கள் புது பாடம் தொடங்குவோம். சரியா பிள்ளையர்? சின்ன பாடம். இப்போ நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்றால் என்ன பாடம் என்றால் அதோட சேர்ந்த பாடம் தான் தாக்க வீதம். ரைட். 17ஆம் பாடம். நாங்கள் படித்த வந்து 16ஆம் பாடம். இது வந்து 17ஆம் பாடம். ஒரு சின்ன பாடம், ரசாயனவியல் பாட போகுது. இதுவும் சின்ன பாடம். வந்து ஒரு நாள் அன்றைக்கு ஒரு நாள் என்ன ஒரு நாளை முடிக்கக்கூடிய பாடம். நாங்கள் பார்ப்போம். இந்த செய்ய வேணாதை முடிக்க வேணா முடிப்போம். இல்லாட்டி பார்ப்போம். சரியா பிள்ளை? இது ஒரு சின்ன பாடம் தான். இது ஒரு அதோட சேர்ந்த வந்து வச்சுக்கொள்ளலாம். சேர்ந்த மாதிரி பாடம் தான் தாக்க வீதமே. ரைட். இப்போ பாருங்க, நாங்கள் பார்ப்போம். இந்த தாக்க வீதம் என்றால் என்னண்டாடா, ஓரளவு நேரத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் அளவு. ஓரளவு நேரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் அளவைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? தாக்க வீதம் சொல்லுவோம். சரியாவிலே? ஓரளவு நேரத்தில் நடைபெறுகின்ற ஏற்படுகின்ற மாற்றத்தின் அளவைத்தான் தாக்க வீதம் சொல்லுவோம். அப்ப நாங்கள் தாக்க வீதம் 2 முறையில கணிக்கலாம். ஒன்றுக்குள்ளே பாத்தீங்கன்னா தாக்க வீதம் கணித்தலுக்கான சமன்பாடு 2 முறையில கணிக்கலாம். ஒன்று வந்து பாருங்க, நாங்க படிக்கிறாங்க ஒரு தாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பினம். ஒன்று தாக்கிகள் அப்படியே படிக்கிறாங்க, மற்ற வந்து விளைவுகள். தாக்கிகள் விளைவு 2 பேர் இருப்பினம். அப்ப இந்த 2 பேருமே சமனாக இருப்பினம் அப்படியே படிக்கிறாங்க. ஒரு ரசாயன தாக்க பண்டுல தாக்கிகள் என்ற அளவும் விளைவுகள் என்ற அளவு எப்படி இருக்கும்? சமனாக இருக்கு. இப்ப ரசாயன தாக்கம் படிக்க 16ஆம் பாடம். சரியா பிள்ளை? ரசாயன மாற்றம், அதாவது ஒரு பதார்த்தம் முற்றாக மாற்றம் அடைந்து புதிய பதார்த்தத்தை உருவாக்குற செயல்முறை ரசாயன தாக்கம் படிக்கிறாங்க. தாக்கத்தில் 2 பேர் இருக்க, தாக்கிகள் விளைவுகள். தாக்கத்துல பங்கு பெற்றாக தாக்கிகள் சொல்லுவோம், உருவார புதிய பதார்த்தத்தை விளைவுகள் சொல்லுவோம். ரைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்கிகளின் அளவும் விளைவுகளின் அளவும் சமனாக இருக்கு. 2மே சமனாக இருக்கு. அப்ப பாருங்க, அப்போ ஒரு இந்த தாக்கிகள் ஃபுல்லா அழிவடைந்தே செய்யப்போது விளைவு உருவாக போகுது. தாக்கிகள் அழிவடைந்த புதிய பதார்த்தம், தந்த பதார்த்தம் அழிவடைஞ்சே செய்யும், புதிய பதார்த்தம் உருவாக போகுது. இப்ப தாக்கிகள் செய்யப்போது விளைவுகளாக மாறப்போகுது. அப்ப இந்த தாக்கிகள் வந்து விரியமாக எடுக்கிற நேரமும் விளைவுகள் வந்து உருவாக இருக்கிற நேரம் எப்படி இருக்கும்? ஒன்றாத்தான் இருக்கு. அது அழிஞ்சா என்ன செய்ய போதும்? இது உருவாக போகுது. அப்ப தாக்குதல் 2 முறையில காணலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விரயமாகிய தாக்கிகளின் அளவு.
கீழே எடுத்த நேரம். சரி, அந்த எடுத்த நேரம் அதாவது தாக்கிகள் அழிவடை எடுத்த நேரம் அல்லது என்று காணலாம் என்றால் தாக்க வீதம் சமன் உற்பத்தியாகிய அல்லது உருவாகிய விளைவுகளின் அளவு. எடுத்த நேரம் உருவாகிய விளைவுகளின் அளவுகள் எடுத்த நேரம் என்று நாங்கள் என்ன சொல்லலாம் சொல்லிக்கொள்ளலாம். இந்த தாக்குதலுக்கான சமன்பாடு. ஏன்னா பாருங்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஏன்னா தாக்கிகள் அளவு விளைவின் அளவு எப்படி இருக்கும், சமனாக இருக்கு. அப்ப இந்த தாக்கின் அளவு விளைவின் அளவு சமனாக இருக்கபடியா ரெண்டுக்கும் ஒரே நேரம் தான் கொடுக்கப்போம். ஆகவே நாங்கள் விதயமாகிய தாக்கிகள் விதயமாகித்தான் விளைவு உருவாக போகுது. அப்ப தாக்கிகள் விதயமாகிய தாக்கின் அளவு எடுத்த நேரம் என்று சொல்லலாம் அல்லது உருவாகிய விளைவுகளின் அடுத்த நேரம் சொல்லலாம். இப்படி ரெண்டு முறை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த தாக்குதத்தை வந்து கணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க. தாக்க விதம் என்று ஹெரிங் போர்டு புது பாடம் 17ஆம் பாடம் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஓரலகு நேரத்தில் ஏற்படும் மாற்றங்களின் அளவு தாக்க வீதம் எனப்படும். ஓரலகு நேரத்தில் ஏற்படும் மாற்றங்களின் அளவு தாக்க வீதம் எனப்படும். ஓரலகு நேரத்தில் பார்த்தாலும் ஓரலகு நேரத்தில் ஏற்படும் மாற்றங்களின் அளவு தாக்க வீதம் எனப்படும். கீழே ரெண்டு சமன்பாட்டு தாக்கம் தேவையில்லை, இதோட தேவையில்லை. இந்த ரெண்டு சமன்பாட்டையும் விளைக்கொள்ளுங்க. தாக்க வீதம் சமன் விதியமாகிய தாக்கிகளின் அளவின் கீழ் எடுத்த நேரம் அடுத்த உருவாகிய விளைவுகளின் அளவின் கீழ் எடுத்த நேரம் ரெண்டையும் தனித்தனியில் ஒரு ரெட் கலர் பெண்ணால பாக்ஸ் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, சமன்பாடை ரெட் கலர் பெண்ணால பாக்ஸ் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சண்டையை விழுங்க. தாக்கு ரெண்டு சமன்பாட்டை தாக்க வீதம் சமன் விதயமாகிய தாக்கிகளின் அளவுகள் எடுத்த நேரம் உருவாகிய விளைவுகள் அளவுகள் எடுத்த நேரம். அழுதாஜா பிள்ளையர்? அழுதாஜா? ரைட். ரைட். அடுத்த வேற என்ன
இந்த தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணி. தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். பாருங்க, தாக்க விதத்துல 4 காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். தாக்க விதத்துல 4 காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். ஒன்று பாத்தீங்கன்னா மேற்பரப்பின் பரப்பளவு. மற்ற தாக்க நடைபெறும் வெப்பநிலை. அடுத்தது செறிவு, அடுத்தது ஊக்கிகள். இப்படி 4 காரணிகள் செல்வாக்கு செலுத்திக் கொண்டு தாக்குவது செல்வாக்கு காரணிகள் 4 இருக்கு. பாருங்க, ஒன்று என்னது தாக்கிகளின் மேற்பரப்பின் பரப்பளவு. சரி, மேற்பரப்பளவு. அடுத்தது தாக்க நடைபெற்ற வெப்பநிலை. என்ன வெப்பநிலை நடக்கும் அந்த வெப்பநிலை. செறிவு, ஊக்கி. சரி, இப்போ 4 பரிசோதனை இருக்கு. நாங்கள் இந்த மேற்பரப்பின் பரப்பளவு எப்படி செல்வாக்கு செலுத்துது, அதே மாதிரி வெப்பநிலை எப்படி செல்வாக்கு செலுத்துது, செறிவு எப்படி செல்வாக்கு செலுத்துது, ஊக்கிய நாள் என்ன அது எப்படி செல்வாக்கு செலுத்துது. இந்த 4 பரிசோதனைகள் இருக்கு. 4 பரிசோதனை படிச்சா பாடம் சரி. சின்ன பாடம் முடிச்சு, சின்ன பாடம். சார் ஒவ்வொரு சின்ன சின்ன குட்டி குட்டி பரிசோதனையாக போட்டுருக்கு. பரப்பளவு, வெப்பநிலை, செறிவு, ஊக்கியல் சொல்லி 4 காரணிகள் செல்வாக்கு செலுத்துது. ரைட், வெளிக்கொள்ளும் தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். ஒன்று மேற்பரப்பின் பரப்பளவு. தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை. தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை. செறிவு, ஊக்கிகள். தாக்கிகளின் செறிவு, ஊக்கிகள். ஊக்கிகள். ரைட், ஹெரிங் போட்டு கொள்ளுங்க பிள்ளைகள். ஒன்னடா பாப்பம். தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு. தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பளவு. முதலா செல்வாக்கு காரணிகள். தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பளவு. தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பளவு. தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பை படிக்கப்படும்.
ரைட். இப்ப பாருங்க, அப்ப இந்த தாக்கியால் இந்த தாக்க மேற்பரப்பளவு என்னன்னு செல்வாக்கு செலுத்தன்னு பார்ப்போம். அப்ப கவனிக்க பிள்ளைகள், நாங்க ஒரு பொருளை, ஒரு பெரிய ஒரு பொருளை சின்ன ஆக்கணும் சொன்னா, குட்டி குட்டி ஆக்கணும்னு சொன்னா இது இந்த மேற்பரப்பு என்ன செய்யும், அதிகரிக்குமா கூடுமா? உதாரணமா பாருங்க. ரைட். இப்போ ஒரு சதுரமுக குட்டி ஒன்று இருக்கு. ரெண்டு சென்டிமீட்டர் பக்கங்களோட ஒரு சதுரமுக குட்டி ஒன்று இருக்கு. இதை நாங்க என்ன சாப்பிய ஒவ்வொரு சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய குட்டி குட்டி துண்டுகளாக உடைக்கிறோம். சதுரமுகியா பாருங்க, 2 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய ஒரு சதுரமுகி குட்டிய நாம் ஒவ்வொரு சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சதுரமுகி குத்துலாக செய்யறோம், துண்டு உடைக்கிறோம். அதாவது ஒரு பொருள், பெரிய பொருள் ஒன்ற சின்ன தூளாக உடைக்கிறோம். உடைக்க என்ன செய்ய மாட்டா, இந்த தாக்க மேற்பரப்பு என்ன செய்யும், அதிகரிக்குமா குறைவடையும்? சொல்லுங்க, என்ன செய்யும், அதிகரிக்குமா குறைவடையும்? ஒரு பெரிய ஒரு பொருளை சின்ன ஒரு கட்டிய தூளாக்க, ஒரு கட்டிய நாங்க தூளாக்குறோம். தூளாக்க அதன் தாக்க மேற்பரப்பு என்ன செய்யும், கூடுமா குறையுமா? குறையும். வேறாக குறையும். ஒட்டுமொத்த புல் அப்படியே எல்லாம் சேர்த்து பார்ப்போம். எல்லாம் சேர்த்து பார்க்க என்ன செய்யும்? ரைட். இப்ப பார்ப்போம். நாங்க அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். என்ன செய்வாங்க? ரைட். பாருங்க, நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஒரு பெரிய ஒரு கட்டிய தூளாக்கல, ஒரு கட்டியோட தூளாக்கல அதுல தாக்க மேற்பரப்பு கூடுமா குறையுமான்னு கேட்கணும். ரைட். அதுதோடான ஒரு சின்ன ஒரு இதை நாங்க பார்க்க போறோம். சரி. இப்ப பாருங்க, நாங்க இவற்ற மேற்பரப்புல பார்ப்போம். மேட்ஸ் கொஞ்சம் மேட்ஸ் படிப்போம். ரைட். பாருங்க, அப்ப இந்த சதுரமுகின்ற மேற்பரப்புல பார்ப்போம். ரைட். அப்ப சொல்லுங்க, சதுரமுகின்ற பரப்பளவு இரண்டு காண்ற பரப்பளவு மொத்த மேற்பரப்பு காண்றது. சதுரமுகி தெரியும் 6 முகங்கள் இருக்கு பிள்ளையார். அப்ப ஒரு முகத்தின் பரப்பளவை கண்டு போட்டு 6ஆல பெருக்கிட்டு என்ன வரும், மொத்த மேற்பரப்பு வருமே இல்லையா? ரைட். அப்ப நான் என்ன செய்ய, இவற்று அதாவது 2 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய ஒரு சதுரமுகின்னு நாங்க மொத்த மேற்பரப்புல பார்ப்போம். அது ஒரு முகத்தின் பரப்பு எவ்வளவு சொல்லுங்க, காண்றது நீளம் தர அகலம் தானே. 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர் அப்ப என்ன போகுது, 4 சென்டிமீட்டர் வரைக்கும் நிரப்பும் ஒரு முகத்தின். மொத்த மேற்பரப்பளவு இப்ப எத்தனை முகம் இருக்கு சதுரமுகிக்கு? 6 முகம் இருக்கு. அவன் என்ன செய்யும், 6ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னார் மொத்த மேற்பரப்பு வரும் எத்தனை வரும், 24 சென்டிமீட்டர் வரைக்கும். ரைட். இப்ப இது டேஷ். அப்ப இதுன்னா மொத்த மேற்பரப்பு பாத்தீங்கன்னா 24 சென்டி வரைக்கும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், இது அப்படியே 1 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சின்ன சின்ன துண்டை உடைக்கிறோம். உடைச்சால் அத்தனை துண்டை சேர்த்து மொத்தமாப்பா பாருங்க. அப்ப நாங்க இத 1 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய எத்தனை துண்டு உடைக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை துண்டு உடைக்கிறாங்கண்டா பாருங்களே, 2 1 ரைட். அப்ப இங்க 4 அங்க மொத்தம் எத்தனை, 8 துண்டாக உடைக்கிறோம். அது விளங்க சார். இந்த சதுரமுகிய நாங்கள் 1 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய எத்தனை சதுரமுக துண்டு உடைக்கலாம், 8 சதுரமுக துண்டாக உடைக்கலாம். ரைட். இப்ப இதுக்கு பாருங்க, இதுக்கு பாருங்க, ஒரு முகத்தின் பரப்பளவு எத்தனை, 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே ஒரு சதுரமுகியில்
மொத்த மேற்பரப்பளவு எத்தனை 6 இல்ல 6 தர 1 எவ்வளவு 6 சென்டிமீட்டர் வரை கொண்டு வரப்போ இது ஒரு சதுரம் வைக்கும். அப்ப நாங்க எத்தனை சதுரம் உடைக்கிறோம் சொல்லுங்க. அப்போ இதை வந்து நாங்க 8 உடைச்சினாங்க. ஆகவே மொத்த மேற்பரப்பளவு அப்ப ஒரு சதுரமுக்கு தான் 6 சென்டிமீட்டர் இருக்கு. மொத்தம் எத்தனை சதுரம் இருக்கு 8 இருக்கு. ஆக எவ்வளவு போகுது 6 8 48 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும். ரைட். அப்ப வேற போல அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இவற்றை வந்து அப்படியே பெருசா இருக்க இருந்தது 24 சென்டிமீட்டர் வரைக்கும் பாரு. இப்ப அதே நாங்க சின்ன சின்ன உடைச்சிட்டோம். உடைக்க எவ்வளவு பாரு 48 சென்டிமீட்டர் வரைக்கும் பாரு. சரிதானே? அப்போ ஒரு பெரிய ஒரு கட்டிய தூள் தூளா உடைக்கல என்ன செய்யுது அவற்றை தாக்க மேற்பரப்பு என்ன செய்து பிள்ளையார் அதிகரிக்கின்றது. ஒரு பெரிய ஒரு கட்டிய சின்ன சின்ன தொண்டை உடைக்க என்ன செய்யுது மேற்பரப்பு அதிகரிக்குது. ஓகேடா? இப்ப அதற்காக தான் நாங்கள் செய்த சின்ன ஒரு தொண்டை நாங்கள் செய்திருக்கிறோம். பரிசோதனை இல்லை, இது சின்ன ஒரு இது ஒன்று செய்து பார்த்துருக்கிறோம். விளங்காவில் ஒரு பெரிய ஒரு கட்டி கொண்ட சின்ன சின்ன தூளாக்க நடக்கும் தாக்க விதம் வந்து அதிகரிக்குது. சாரி, தாக்க மேற்பரப்பு என்ன செய்யும் அதிகரிக்குது. இதுக்கு போயில நாங்க இன்னும் ரைட் வெளியே போட்டு போவாங்க. முதலா படத்தை கீறுங்க. கீறி அந்த பரப்பளவு காணும் 2 சென்டிமீட்டர் சதுரம் இருக்குல்ல. இதை மட்டும் கீறுங்க. இதை கீறி இவ்வளோத்தையும் எழுதணும். இதோட எழுத வேண்டாம், இதை கீற வேண்டாம். இதை மட்டும் கீறணும். 2 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சதுரமுக கீறி അതിന്റെ மொத்த மேற்பரப்பை காணும். ஒரு முகத்தின் பரப்பளவு 2 சென்டிமீட்டர் அது மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு அது சோட்ட நீங்க ஃபுல்லாக மொத்த மேற்பரம் பரப்பளவு 6 தடவை 4 சென்டிமீட்டர் இருக்கும் 24 சென்டிமீட்டர் இருக்கும். எல்லாத்தையும் வெளியே போட்டு சொல்லுங்க. கீழானு எழுத வேண்டாமா? எழுதணும் பிள்ளை. ரைட். ஒளிக்கும் அதுக்குள்ள இச்சதுரமுகியை 1 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய 8 துண்டுகளாக பிரிக்கலாம். 8 சம துண்டுகளாக பிரிக்கலாம். இச்சதுரமுகியை 1 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய 8 சம துண்டுகளாக பிரிக்கலாம். இச்சதுரமுகியை 1 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய 8 சம துண்டுகளாக பிரிக்கலாம். ரைட். இனி என்ன செய்யுங்க? இதை கீறுங்க. இந்த படத்தை கீறுவ தள்ளிக்கோங்க. ஒரு முகத்தின் பரப்பளவு பாருங்க. ஒரு முகத்தின் பரப்பளவு இது ஒரு சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பளவு. இது மொத்த மேற்பரப்பளவு. ரைட். படத்தை விழுங்க. ஃபுல்லாக எழுதுவோமா? படத்தை கீறி எழுதுவோம்.
சரியா பிள்ளை அழுகிட்டீங்களாடா? ரைட், அழுகிட்டா கீழே அழுகிக்கொள்ளுங்க. பெரிய சதுரமுகியை சிறிய துண்டுகளாக மாற்றும் போது பெரிய சதுரமுகியை சிறிய துண்டுகளாக மாற்றும் போது மேற்பரப்பளவு அதிகரிக்கின்றது. பெரிய சதுரமுகியை சிறிய துண்டுகளாக மாற்றும் போது மேற்பரப்பளவு அதிகரிக்கின்றது. பெரிய சதுரமுகியை சிறிய துண்டுகளாக மாற்றும் போது மேற்பரப்பளவு அதிகரிக்கின்றது. சரியாகலையா? ரைட், இப்போ நாங்கள் இந்த செய்திருக்கோம்னு சொன்னால் இந்த கணக்கு செய்தாங்கன்றால் இந்த ஒரு பெரிய ஒரு பொருளை சின்ன சின்ன துண்டை உடைக்க என்ன நடக்கும்? அங்கே தாக்க மேற்பரப்பு அதிகம் சொல்லி காட்ட போகிறோம். இதுதான் நாங்கள் பரிசோதனைக்க போகிறோம். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் இப்போ இதுதான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த தாக்குகளின் தாக்க மேற்பரப்பை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ரைட், என்னென்ன செல்வாயத்தை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் 2 பரிசோதனைக்குள்ள எடுக்க போகிறோம்டா. பாருங்க பிள்ளைகள், 2 பரிசோதனைக்குள்ள எடுக்கிறோம். எடுத்துருச்சு 2க்கு நாங்கள் என்ன செய்யறோம் பிள்ளை? சம கனவளவு HCl எடுக்கிறோம். சம கனவளவு HCl எடுக்கிறோம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எடுக்கிறோம். அடுத்து என்ன செய்ய மாட்டால் ஒன்றுக கொண்டே நாங்கள் கால்சியம் கார்பனேட் துண்டுகளை கொண்டே போடுறோம். இன்னொன்று என்ன செய்யறோம்? கால்சியம் கார்பனேட் தூளை கொண்டே போடுறோம். விளங்காவில் 2க்கு என்ன செய்யுது? அளவு மாறக்கூடாதா? 2க்கு சம கனவளவு என்ன செய்யறோம்? HCl அமிலம் எடுக்கிறோம். எடுத்து என்ன செய்யறோம்னா ஒன்றுக்கு கொண்டே நாங்கள் கால்சியம் கார்பனேட் துண்டு துண்டா கொண்டே போடுறோம். ஒன்றுக்கு என்ன செய்யறோம்? அதை அப்படியே கால்சியம் கார்பனேட் தூளை கொண்டே போடுறோம். ரைட், இப்ப சொல்லுங்க, அப்ப என்ன அவதானம் இங்க சொல்லுங்க? என்ன அவதானம் நடக்கப்போ? என்ன அவதானம் நடக்க போகல? பவுல்ஸ் வெளியேறும். எதுக்கு பவுல்ஸ் வெளியேறும்? முதல் எதுக்கு முதல் பவுல்ஸ் வெளியேற போதும்? என்னது? வாயு குமிழிகள் வெளியேற போதும். தெரியும் வேணா? அதாவது கால்சியம் கார்பனேட் CO2 தயாரிப்பில் படிச்சாங்க. கார்பனேட் தயாரிப்பு படிச்சாங்க. கால்சியம் கார்பனேட் CO2 வாயு வெளியேறும். அப்ப என்ன செய்வோம்? என்ன வாயு குமிழி வெளியேறும். எதுக்குள்ள முதல் வெளியேற போனா பாருங்க, இந்த துண்டு போறோம், இந்த தூள் போடுறோம். அப்ப எதுக்குள்ள முதல் வெளியேற மாட்டா? இதுக்கெல்லாம் முதல் வெளியேற போறேன் தானே? எதுக்குல? தூள் போட்டதுக்குல. ஏன்னு சொன்னா பாருங்க, நாங்க வேக பாத்துறாங்க. அப்ப எங்க தாக்க மேற்பரப்பு கூட இருக்குது? இதுக்குள்ளே எதுக்குள்ள தாக்க மேற்பரப்பு கூட, இதுக்கெல்லாம் கூட நாங்க இப்ப பாத்துருக்கோம். வேணா அதாவது ஒரு பெரிய துண்டை தூளாக்கும் போது சிறிய துண்டுகளாக்கும் தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும்.
சரியா? ரைட். அப்ப என்ன நடக்குது இங்க? அப்ப இதுதான் தாக்க வெப்ப கூட. அப்ப இங்க என்ன நடக்குது? வேகம் மைனஸ் இஞ்சா முதல் வந்து தாக்க வாயுக்கு மொழிகள் அர்த்தம். இதுக்கெல்லாம் முதல் நடக்குது தாக்க நடக்குது. விளங்கிட்டா? தூள் போட்டக்க நடக்குது, முதல் தாக்க நடக்குது. சரி, அப்ப எங்க தாக்க நடக்குது அங்க என்ன செய்யும்? முதல் வந்து வெளியேறப்போகுது. அப்ப என்ன செய்யும்? இதை விட இஞ்சான செய்யும் வேகமாக தாக்கம் நடக்குது. என்ன அர்த்தம்? தாக்க வீதம் இஞ்சுதான் கூட. எங்க தாக்கம் வேகமா நடக்குதோ அங்கதான் என்ன இருக்க போகுது? தாக்க வீதம் வந்து அதிகமாக இருக்க போகுது. விளங்கிட்டா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தாக்க மேற்பரப்பு கூட. சரி, தாக்க மேற்பரப்பு கூட. அது என்ன நடக்குது? தாக்க வீதம் என்ன செய்யுது? அதிகமாக இருக்கு. விளங்கிட்டா? அப்ப என்ன முடிவு பெறலாம்? இந்த தாக்க மேற்பரப்பு எப்படி செல்வாக்கு செலுத்துது? தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் என்ன செய்யும்? அதிகரிக்கும் என்ற முடிவுக்கு நாங்க என்ன சொல்லலாம்? வந்து கொள்ளும். விளங்கிட்டா பிள்ளை? அப்புறம் முதலாவது பரிசோதனைக்கான காரணங்கள் சேட்டம் பார்த்துட்டோம். சரி, தாக்க நகுல காரணம் முதலாவது தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு. ரைட். அது என்ன செய்யறோம்? இங்க வந்து தாக்க மேற்பரப்பு கொஞ்சம் கூட நாங்கள் கட்டிய தூளாக்கைகளை தாக்க மேற்பரப்பு அதிகரிக்குது. ஆகவே இங்க என்ன செய்யுது? வேகமாக தாக்கம் நடக்குது. அப்ப அதாவது என்ன முடிவு பெறலாம் என்றால் தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் என்ன செய்யும்? அதிகரிக்கும் என்ற முடிவுக்கு நான் என்ன சொல்லலாம் வந்து கொள்ளலாம். சரியாடா? ரைட். இப்ப என்ன செய்யுங்க? ரெண்டு படத்தையும் பலூன் தேவானா ரெண்டு படத்தை மட்டும் இருக்கும். ரெண்டு படத்தை மட்டும் வச்சு சொல்றேன். ரெண்டு படத்தை மட்டும் இருங்க. இப்போ நாங்கள் செயற்பாடு எழுத தேவையில்லை. செயற்பாடு எழுத போறீங்களாடா? என்ன செய்யறேன்? ரெண்டு பேர்சோன உங்களுக்கு செயற்பாடுலாம் பெறாது எக்ஸாமுக்கு. அது நாங்கள் செய்கிற விஷயம் தான் செயற்பாடு. அதாவது ரெண்டு பேர்சோனக்குள்ள எடுத்து என்ன செய்யறோம்? ரெண்டுக்கு சம அளவு ஏச்சியில் விட்டுட்டு ஒன்றுக்கு என்ன செய்யறோம்? கால்சியம் காவல் தூண்டு போடுறோம், மற்றது கால்சியம் காவல் தூளாக கொண்டே போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். எழுதுறா சொல்லுங்க, எழுதுவோம். அதான் முடிவும் எழுதுவோம். பரிசோன படிமுறை எழுதுவோம்னா சொல்லுங்க, எழுதுவோம். விளங்காடுங்க. நான் சொன்ன விஷயம் தான், வாயில சொன்ன விஷயம் விளங்காடி நாங்கள் எழுதி வைப்போம் பேச்சு. படத்தாக்குறோம். ரைட். அப்போ கீழே எழுதிக்கோங்க. அவதானம் அவதானம் படிமுறை எழுதையில எதை திருப்பி சொல்றதா? ரைட், எழுதுங்க. திருப்பி சொல்றேன், எழுதி சொல்றேன். எழுதுங்க. அவதானம் கால்சியம் கார்பனேட் தூளிடப்பட்ட பரிசோதனை குழாய். கால்சியம் கார்பனேட் தூளிடப்பட்ட பரிசோதனை குழாயில் முதலில் வாயு குமிழி வெளியேறும். கால்சியம் கார்பனேட் தூளிடப்பட்ட பரிசோதனை குழாயில் கால்சியம் கார்பனேட் தூளிடப்பட்ட பரிசோதனை குழாயில் முதலில் வாயு குமிழி வெளியேறும். கால்சியம் கார்பனேட் தூளிடப்பட்ட பரிசோதனை குழாயில் முதலில் வாயு குமிழி வெளியேறும். முடிவு முடிவு
தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது, தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது, தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது, தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பளவு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பளவு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். திருப்பி சொல்லட்டாம் பேரம் இருக்க இதான் ஒன்னு சார் ஒன்றுக்கு வந்து எக்ஸி எடுக்கிறோம்டா, ரெண்டுக்கும் எக்ஸி எடுத்து என்ன செய்யறோம், ஒன்றுக்கும் துண்டை கொண்டே போறோம், ஒன்றுக்கும் தூளை கொண்டே போடுறோம். நாங்களும் இப்ப சொன்ன மாதிரி தான், எங்க தாக்க மேற்பரப்பு கூட இதுக்கு அதுக்கு தாக்க மேற்பரப்பு கூட இருக்கு. இதுக்கெல்லாம் கூட இப்ப சொன்ன ஒரு கட்டிய தூளாக்க என்ன செய்யும், தாக்க மேற்பு அதிகரிக்கும். இதுக்கு நான் செய்யறாங்க சதுரம் செய்யும். என்ன நடக்கும், ஒரு பெரிய பொருளை சிறிய சிறிய துண்டுகளாக உடைக்க என்ன நடக்கும், தாக்க மேற்பு அதிகரிக்கும். அப்புறம் துண்டை தூளாக்க என்ன செய்யும், தாக்க மேற்பரப்பு கூட. ரைட், அப்ப என்ன செய்யும், நாங்க போடையல இங்கதான் என்ன செய்யும், முதல்ல வந்து வாயு கும்பி கொடி, அதாவது இஞ்சா முதல் தாக்கு நடக்கப்போ சரி. இதுக்கெல்லாம் என்ன செய்யும், தாக்கு நடக்குது. என்ன அர்த்தம், இஞ்சா தாக்க விதம் கூடவாக இருக்கு. தாக்கம் முதல் நடக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், தாக்கம் வேகமா நடக்குது. தாக்கம் வேகமா நடக்குன்னு சொன்னா தாக்க வீதம் கூட. ரைட், அப்ப தாக்க மேற்பரப்பு இங்க அதிகரிக்கும் போது என்ன நடக்குது, தாக்க வீதம் கூடுது. அப்ப என்ன முடிவுக்கு வரலாம், தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும் என்ற முடிவுக்கு வரலாம். ரைட், அதுதான் சொன்ன விஷயம். ரைட் ஆகலையா? ரைட், அடுத்த பிறகு ரெண்டாவது வெப்பநிலை. ரைட், வெப்பநிலை போட்டு வைங்க போல அடுத்த கிளாஸ் படிக்க வேண்டாம். சரியாவல ஒரு நாள் செய்யலாம் என்ன, இன்னொரு நாள் எடுப்போம். அடுத்த எக்ஸாம் தானே, இப்போ நீங்கள் படிங்க எக்ஸாமுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு இதானுங்க. சனிக்கிழமை எக்ஸாம் ரெடியா வாங்க. நாங்கள் என்ன அடுத்த செவ்வாய்க்கிழமை கிளாஸ், சனிக்கிழமை எக்ஸாமா, சனிக்கிழமை எக்ஸாம்பிள் எக்ஸாம் ரெடியாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க.